அப்புறமா டைரக்டர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன், உள்ளே போய் உட்காந்துருக்கேன். அப்போ தான் பொண்ணு கிட்ட எல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அவர் வந்து கூப்பிட்றாரு, என்ன மாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. அங்கே இருக்கவங்களாம் என்னன்னு கேட்டாங்க, எங்கள் சித்தி எல்லாமே கேட்டாங்க. இந்த மாதிரிங்க டைரக்டர் இது பாப்பாட்ட பேசணுமா, வர சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க நாங்களாம் அனுப்ப மாட்டோங்க, நீங்கள் போங்க, அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு பிடிவாதமாக சொல்லி அவரை போகும்போது, ஒரு மனுஷன் போகும்போதே யாருன்னா கதவு சாத்துவாங்களா, அந்த மாதிரி சாத்திட்டாங்க. எனக்கு அப்பயும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன் நான். ஆனால் இந்த அளவுக்குலாம் எனக்கு நான் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாங்க அவர் கூப்பிட்டதுக்கு போய் நான் மதிச்சு என்னான்னு கேட்டுருந்துருப்பேன். இவங்கெல்லாம் என்ன நினச்சி இப்படி பண்ணாங்கன்னு தெரியலங்க. அப்புறமா அவங்க வந்து சித்தி வீட்டில எல்லாம் பொண்ணு கேட்டவங்க. நான் கொஞ்சம் கவலையில் வெளியே வந்துட்டேன், என்னடா அப்படி அவங்கள அவமானப்படுத்தி இப்படி அனுப்புறாங்கன்னு சொல்லி வெளியே வந்தோடனே, அப்போ வெளில போயிட்டு இப்படி மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு இப்படி வந்தேன். அப்போ அவங்க பேசுறதை கேட்டுட்டேன், சித்திக்கிட்ட அவங்க பேசுறதை கேட்டுட்டேன். இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி அங்கே தான் கொடுத்துருக்கோம் பெரம்பலூரில், அதே ஊரில் இந்த பொண்ணையும் எப்படி கொடுக்க